Breast cancer 100% cure பண்ண முடியும். எப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். சேவ் பண்ணிக்கங்க. ஹாய், நான் டாக்டர் செந்தில்குமார் ரவிச்சந்தர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். Breast cancer ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம 100% கியூர் பண்ண முடியும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வராங்க. கட்டி ரொம்ப பெருசா வராங்க. ஏமா கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாமே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிச்சு கியூர் பண்ணலாமேன்னு கேட்டப்போ பேஷண்ட்ஸ் வந்து சார் இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மந்த்லி பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் 25 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற எல்லா லேடிஸும் இதை பண்ணலாம். இதை எப்போ பண்ணணும்? மென்சஸ் முடிஞ்ச லேடிஸ், மெனோபாசல் லேடிஸ் வந்து ஏதாச்சும் மந்த்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாசம் அந்த டேட்ல பண்ணுங்க. இதே மென்சஸ் போயிட்டு இருக்க லேடிஸ், உங்க மென்சஸ் முடிஞ்சு ஒரு 5 or 6 டேஸ் கழிச்சு இந்த பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க. சரி, இதை எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி உங்க 2 பிரெஸ்டும் தெரியற மாதிரி இப்படி நில்லுங்க. பிரெஸ்ட்ல ஒரு சைடு சின்னது பெருசு லேசா இருக்கிறது நார்மல். பட் ஒரு சைடு ரொம்ப பெருசாவோ இல்ல ரொம்ப சின்னதாவோ இருந்தாலோ அது ப்ராப்ளமா இருக்கலாம். உங்க பிரெஸ்ட்ல ஏதாச்சும் கட்டி மேலோட்டமா தெரியுதான்னு பாருங்க. ஸ்கின்ல ஏதாச்சும் ரெட்னஸ் இருக்கான்னு பாருங்க. பிரெஸ்ட்ல ஏதாச்சும் ரேஷஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. நிப்பிள்ஸ்ல புண்ணு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்ல உங்களுடைய நிப்பிள்ஸ் திடீர்னு உள்வாங்கி இருக்கா, இன்ட்ரான் நிப்பிள்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. கடைசியா இது 2 பிரெஸ்டையும் பார்த்து முடிச்சுட்டு நிப்பிள்ஸை ஸ்குவீஸ் பண்ணி பாருங்க. அதுல பிளட் இருந்ததுன்னா தென் அது ஒரு ஆபத்தான விஷயம். ஸ்குவீஸ் பண்ணும்போது நீர் வந்ததுனாலோ இல்ல எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்தாலோ அது நார்மல், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன சேஞ்சஸ் வந்து கையை இப்படி வச்சு பிரெஸ்ட்ல இந்த சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 2 கையும் மேலே தூக்கி பார்க்கணும். அப்படி தூக்கும்போது பிரெஸ்ட் அடியிலையும் ஏதாச்சும் தெரியுதான்றதை பார்க்கணும். ஸோ இதை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது உங்க மார்பகத்தை நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துட்டு இந்த டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ்ல தான் ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி அழுத்தி பார்க்கக்கூடாது. அழுத்தி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கட்டி கட்டியாக தெரியும். ஸோ அழுத்தி பார்க்காதீங்க. உங்களுடைய நிப்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக ஒவ்வொரு இன்ச்சும் சர்க்குலர் மோஷன்ஸில் இது மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சுற்றி உங்கள் ஃபுல் பிரெஸ்ட்டு, கீழே உங்கள் ப்ரா லைன் வரைக்கும், மேலே உங்கள் காலர் போன் வரைக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் ஃபுல் பிரெஸ்ட்டையும் இது மாதிரி பொறுமையாக செக் பண்ணணும். ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுட்டு ஆம்பிட்ல ஏதாச்சும் கட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இதை முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடும் ஸ்லோவாக ஃபுல் பிரெஸ்ட்டையும் பார்த்துட்டு ப்ரா லைன்லேருந்து காலர் போன் வரைக்கும் கடைசியாக ஆம்பிட்ல கட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதை நீங்கள் படுத்துட்டு பார்க்கணும், அதே மாதிரி உட்காந்துட்டும் பார்க்கணும். இது 2த்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் கட்டி இருந்ததுன்னா பயப்படாதீங்க. எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது. உடனடியாக உங்கள் டாக்டர் பாருங்க. அவங்க அதுக்குண்டான அல்ட்ராசவுண்ட் இல்லை பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் தேவைப்படுங்க. ஸோ உங்க வீட்டில் உங்க அம்மா இல்ல உங்க சிஸ்டர்ஸ் இல்ல உங்க வைஃப் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. கேன்சர் ரிலேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன்.